ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ இருக்குது. அதாவது ஜெஃப்ரிக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு கேஸில் மாட்டியிருக்காப்புல, நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காப்புல. அதில் ஆட் ஆனால் வந்து இதையும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு ராணவ் நேற்று வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டார். இனிமேல் ராணவ் இந்த வீக்லி டாஸ்கில் கலந்துக்க மாட்டார், டாக்டரின் அறிவுரைப்படி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்னென்னா அப்படியே வந்து தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் அவங்க டீம் அப்படியே ஒன்றாயிட்டாங்க. மீதியெல்லாம் அப்படியே மூணு பேராக இருக்காங்க. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா திருட்டு வேலை பண்ணுறாங்க. திருட்டு வேலை, அதாவது கோபுரங்கள் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கோபுரங்கள் கல்லுக்கு ஏன் வரைச்சிக்கக்கூடாது, அந்த கோபுரத்தையே ஒரு கோட்டையாக மாற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கல்லத்து உள்ளே வச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தில்லாலங்கடி வேலை, திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார், மங்களம் சார் பார்த்துட்ருக்காப்புல. போய் கேட்டால் தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆடடா, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே வந்து பண்ணது. அந்த அடித்ததே தெரியாமல் பண்ணிட்டேன். அப்படியே நான் அடித்தேனான்னு கேட்டார். ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஆப்போசிட்டில் கேட்டுருப்பார் அடிக்கவா அப்படின்னு. 2 குத்து குத்திருப்பார். விஜய் சேதுபதி இது வந்துட்டு முதலே வந்து எல்லோ கார்டில் ரெட் கார்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? நடந்திருக்காரு. நிறைய கேஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு அதை சொன்னால் திரும்ப வந்துட்டு அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னு எகிர்றாப்புல. அப்போ வந்துட்டு அவர் திரும்ப பக்கத்தில் வந்து இவர் நம்மளுடைய ரயான் என்ன சொல்கிறாரு, ஏன்டா ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வரமா, இந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறீங்க, கரெக்ட் தானே, கேட்க தான் செய்வாங்க. அறிவு எதுவும் இல்லை உங்களுக்கு. எல்லாருமே வெளிப்படையாக வந்து கோட்டையை கட்ட தான் சொல்லி கோட்டைக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேலே வைக்கிறது என்ன இது அப்படின்னு அவர் கலாய்க்கிறாரு. உடனே அன்ஷிதா பொங்குவாங்க. உங்களுக்கு தெரியல, அன்ஷிதாவுக்கு பிடித்த ஆண்களை யாராவது பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, பிடித்த ஆண்கள் தான், பிடிக்காத ஆண்களை எவ்வளோ தூரம் கலாய்ச்சி தள்ளுவாங்க. அங்கே வந்துட்டு வந்துடுவாங்க. அவன் தான் எடுத்து வச்சுட்டால, அப்புறம் இதுக்கு சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு பண்ணது திருட்டு வேலை. அதுக்கு இந்த அம்மா வக்காலத்து வேறு. எப்பயுமே அன்ஷிதாவோட பேர் டேமேஜ் ஆகிறது இது மாதிரி விஷயங்களால் தான். சரிங்களா, அவங்களே அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணிப்பாங்க, மற்றவங்க யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜாக்லின் சூப்பராக கொஸ்டின் கேட்குறாங்க, பண்ணுறதையும் பண்ணிட்டு இவ்வளோ திமுறா நீ பேசுகிறேன்னு. உடனே நம்பால் ஒரு வராரு, யார் கேப்டன், எல்லாம் சண்டை போடாதீங்கன்னு. அவங்களுக்கு கேள்ற அப்படின்னா நான் எதுக்கு கேப்டனாக இருக்கேன் அப்படின்னா, அவங்க ஏதோ பவித்ரா மட்டும் சொல்கிறாங்க, நான் என்ன பேசுன்னு நீ சொல்லாதுன்னு கத்துறாரு. அது இன்னும் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பொறுமையாக ஒருத்தவங்கிட்ட கத்துற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டோன்னே ஒரு ஷாக் ஆகிறாரு. இப்படி தான் இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ அடுத்த கேஸு சார், அதாவது ஒரு ஜென்யூனிட்டி கேமில் கிடையாது, குறிப்பாக ஜெஃப்ரி கிட்ட. ஆனால் ஜெஃப்ரியில் எப்படி அந்த டீமில் வந்துட்டு பவித்ரா வந்து இந்த வேலையில் அனுபவ போனாங்கன்னு தெரியல. ஏன்னா பவித்ரா கிட்ட நல்ல மனசு எக்கச்சக்கமாக இருக்குது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ராணுவுக்காக அந்த சபையில் வந்துட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்காம இருக்காங்க. இவருக்கு முதலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைப்போம், அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, நம்ம இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு, இந்த கேமால் கையும் உடஞ்சிருச்சு, எவனையும் எதுவும் வாயை திறக்க மாட்டான்னு நினச்சிட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்திருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். அதை ஏன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க விஜய் விஷால் கிட்ட நைட்டு வந்து. ஏன்னா அவனுக்கு அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி அங்கே யாரெல்லாம் தவறாக பேசுகிறாங்களோ அவங்களுக்காக இது ஒரு பாடமாக இருக்கும், இனிமேல் தெரியாமல் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எப்படி இதை அளவு பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் எடுத்து உள்ளே வைக்கும் போதே அன்ஷிதாவுக்கும் பவித்ராவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பவித்ரா இப்போ என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, இந்த டால் டாஸ்கில் ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள், எப்படி வச்சானே தெரில, நான் எதுக்கு நின்னே தெரில, சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அன்ஷிதா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க, அழுவாங்க. ஏன்னா நேற்று வந்துட்டு ராணாவை வந்துட்டு தெரியும், அதாவது சௌந்தர்யா எவ்வளோக்கு எவ்வளோ அவரை ராணாவை அசிங்கப்படுத்துனாங்களோ அந்த அளவுக்கு விட கேவலமாக வந்து அசிங்கப்படுத்துறது விஜய் விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தது நம்ம அன்ஷிதா. அவன் நடிக்கிறான், எனக்கு நல்லா தெரியும் அவன் நடிக்கிறான். ஏன் நீங்கள் என்ன எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, ஃபிசியோதெரப்பியாக இருக்கீங்களா? அவருக்கு அடிப்பட்டதை வந்து அப்படியே கண்ணிலே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ திரும்ப வந்து டாக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்திருக்கு, 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா. அப்போ எங்கே போச்சு? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிடுவீங்களா? என்னம்மா இஷ்டத்துக்கு, அதான் உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்கலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு வருது. அதில் எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவமானப்பட்டு அழுதுருக்காங்க தெரியுமா? மஞ்சரியிலேருந்து ஜாக்லின்லேருந்து எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க. இவங்க கூட இருக்கிற யாராவது அழுதுருக்காங்களா? ஜெஃப்ரி இது வரைக்கும் அழுதுருப்பாரு, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இவங்களால விஜய் விஷால் அழுதுருப்பாரா? நோட் பண்ணி பாருங்கள். இவங்களால பவித்ரா அழுதுருப்பாங்க, நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்க அதனால தான் இவங்க வந்துட்டு பகைச்சிக்க கூடாதுன்னு ஒரு சில பேர் வந்து இவங்களுக்கு சொம்பு தூக்குனா இவங்களுக்கு சந்தோஷம். மாறா இவங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே ஃபுல்லாக அவங்கள போட்டு டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி நசுக்கி அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். மஞ்சள் ஒரே வார்த்தை கேட்டாங்க, மஞ்சளையும் சரி முத்துக்குமரனும் சரி ஒரே வார்த்தை சூப்பராக கேட்டாங்க. இந்த இது வந்துட்டு இங்கே வந்து சாரி கேட்குறதுனா ஒரு யூஸும் கிடையாது. சாரி வந்து அந்த வழியை தீர்த்துடுமா? இந்த வழியை கூட ஆற்றிடலாம் மருந்து போட்டு. ஆனால் மனசில் ஏற்பட்ட வழி, அவன் வழியால் அந்த பக்கம் துடிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் வந்துட்டு அவன் நடிக்கிறான் அவனை சொன்னீங்களா, அவனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த வலி, ஒரு பக்கம் மனசு வலி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜெஃப்ரி ஒரு பக்கம், அன்ஷிதா ஒரு பக்கம் பார்த்துட்டு, சௌந்தர்யா வந்துட்டு ஐயோ சௌந்தர்யாலாம் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர், ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்.
எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னே சத்தியமாக புரியல. அதுவும் அந்த கல்லை உள்ளே வச்சு மறைச்சிட்டு அதை நீங்கள் வின் பண்ணுறதுல உங்களுக்கு அப்படி என்ன வருது? அதாவது என்ன ஜெஃப்ரியோட ஐடியானா, இதை வச்சுட்டு அந்த கோட்டையை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அன்ஷிதா யாருக்கு சொம்படிப்பாங்க இந்த டீமில்? ஜெஃப்ரிக்கு தான். பவித்ரா ஆல்ரெடி வந்துட்டு, தம்பி நீ ஒன்றும் கவலையப்படாத தம்பி, அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இதில் எப்படி வீக்லி டாஸ்கில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும், அடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தட்டிடலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு மனப்பால். ஆனால் இந்த வீக் நீங்கள் தாண்டிங்கன்னா தானே அந்த பிரச்சனையை அந்த இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெக்கார்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. 99% கொடுத்து ஆகணும். ஏன் அப்படின்னா, நேற்று ஒரு டாஸ்க் நடக்குது. சரி, நேற்று டாஸ்க் நடக்குது. அந்த இது வந்து கோட்டையை வந்துட்டு கட்டணும். ராணவ் வந்து சூப்பராக விளாட்றாரு. ராணவால் யாருக்காவது காயம் ஏற்பட்டுச்சா? கிடையவே கிடையாது. ராணவ் கையை கிழிக்கிறாரு. யார்? ஜெஃப்ரி. ராணவ் அந்த பிரிக்ஸை எடுக்கிறாரு. மஞ்சரி வாங்கிட்டு போகிறாங்க. மஞ்சரிக்கிட்டேருந்து பிடிக்கிட்டு போகிறாங்க. என்னையா இது? அங்கேருந்து எடுக்கணும். அந்த அளவுக்கு துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. அப்புறம் ராணுவ எடுக்கிறத வந்துட்டு அங்கே வந்து பிடிங்கிட்டு போகிறாரு அருண். இவர் சொல்கிறாரு ஹெல்த்தியாக விளாட்ணுமா, கைண்ட்னஸ் ஹார்ட்டட், ஹெல்த்தியாக விளாட்ணுமா. ஆனால் கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்க கிட்ட வந்து பிடிங்கிட்டு போகிறது கரெக்டு. அவ்வளோ தைரியமாக இருக்கவங்க கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் முன்னாடி போய்ட்டு நல்ல ஒரு தைரியமாக போயிட்டு உள்ளே போய் பூந்து அந்த கல்லை எடுக்க வந்தேனே, அதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து இது பண்ணுவானா, அதை பிடிங்கிட்டு போவானா. அதாவது நேற்று இப்போ அனுமார் பிடிங்கிட்டு போன அனுமார் கதையை வந்துட்டு அந்த கவிதை அந்த பழமொழி தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பிடிங்கிட்டு போகிறாரு இவர். கமெண்ட் ஆர்டர் பர்சனு. இதில் வேறு விஜய் விஷால் கிட்ட வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு எத்திக்கலாக விளாடணும். இதான் அவங்க எத்திக்கலா? கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்துட்டு பள்ளம் நோண்டுவான். நீங்கள் பள்ளம் நோண்டி திரும்பி நேரத்தில் வந்து உள்ளே இருக்கிற புதையல் எடுத்து ஓட்டிடுவீங்க. நான் அப்புறமா நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் வாங்கிப்பீங்க. வெக்கமா இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இவ்வளவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு வச்சுருந்த இதை வந்துட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. ரஞ்சித் சார்லேருந்து அருண் தான் ஃபஸ்ட்டு கண்ணையே காட்டுறாரு. சம சூப்பரில் அருண்க்கு அண்ணன் காமிக்கிற கைண்ட் ஆர்டர் பர்சன் ரொம்ப எத்திக்கலாக விளாட்றவர். கண்ணை காட்டி இப்போ அட்டாக் பண்ணு, தனியாக தான் இருக்காங்க, ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, போ. எல்லா ஆண்களும் போகிறாங்க, போயிட்டு பிடுங்குறாங்க. சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஏன் இதை ராணுவ இருக்கும்போது பண்ணலாம்ல? ராணுவ இருக்கும்போது யாரும் வரல, ஒரே ஒருத்தர் ஜெஃப்ரி மட்டும் தான் வந்தார். ஜெஃப்ரி ஏன் வந்தாருன்றதை சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தவொடனே ராணுவ கிட்ட சொல்கிறாங்க. ராணுவ போகிறாரு, போய் எடுக்க போகிறாரு. இவர் அங்கேருந்து ட்விஸ்டர் என்ன பண்ணுறாரு, சண்டைக்கு வரான் நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஷோல்டரை போட்டு அமுக்குறாரு. இந்த பக்கம் ஷோல்டரை போட்டு ஜெஃப்ரி அமுக்குறான். லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஷோல்டர் இவங்க பிடிச்சிட்டாங்க, ரைட்டு ஷோல்டர் இவங்க பிடிச்சிட்டாங்க. பின்னாடி வந்துட்டு விஜய் விஷால் பிடிச்சி அமுக்குறாரு ஒரு மனுஷன். இப்போ இவங்களெல்லாம் சுவைட்டி திருப்பி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கம்முன்னு நிற்கிறாரு இவரும். அதுவும் யார் எத்திக்கல் ட்விஸ்டர் இருக்கார் பாருங்க நம்ம அருண். அந்த போட்டு ஆக்ரோஷமாக போட்டு இங்கே அமுக்கிட்டு நானும் அடிப்பேனா? நீங்கள் எதுக்கு அடிக்கணும்? அவரு அடிக்க வந்தார். இதுவே வந்துட்டு ஒரு தவறானது. இதுக்கு வந்து வார்னிங் கொடுக்கணும். நீ அடிச்சிருவீங்களா? இங்கே உள்ள ஒரு கண்டஸ்டண்ட் அடிச்சிருவீங்களா? அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடிச்சிருவேன். சண்டை வருதுன்னு முதல்ல அவர் போனது ஜெஃப்ரி டீமு, இவர் இந்த பக்கம் டீமு. இவருக்கு இங்கே என்ன வேலை இல்லை என்னன்னு கேட்குறேன். அப்போது இங்கே எல்லாமே கூட்டு சதி. என்னென்னா தீபக், மஞ்சரி, முத்துக்குமாரை டார்கெட் பண்ணணும். ஏன் அப்படி வன்மத்தோட வாழ்றீங்க? இது முடியுது. அதுக்கப்புறம் அவர் போகிறார். எனக்கு என் பிரிக்ஸ் வேணும், நான் இவ்வளோ எடுத்த கஷ்டப்பட்டு எனக்கு வேணும்னு கேட்குறாரு. கொடுத்துடலாம், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வன்மம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து தடுக்கிறார். யார்? ஜெஃப்ரி தடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் கை வந்து மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக லாக்கு, இந்த கை வந்து ரிலீஸில் இருக்குது. போட்டு நசுக்கிறாரு. நான் அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். பயங்கரமாக நசுக்கிறாரு. அப்படியே கீழே தள்ளி விடுறாரு, அப்படியே கீழே விழுறாரு. இதுலேயே நிறைய வேலைகள் இங்கே நடந்து போச்சு. அப்போது பயத்தில் என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. மஞ்சள் பிடிச்சி இழுக்காங்களா? இப்போ கேம் முடிஞ்சு போச்சு. அவள் தானே. ஏன்னா இவரை வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக லாக் பண்ணுறீங்க? அங்கே வந்து வருவார்னு இவர் கம்முன்னு உட்காந்துட்டார். அப்போ என்ன பண்ணோம், இவங்க எடுத்து விட்டாங்க கையை. கம்முன்னு என்ன பண்ணோம், அங்கே போய் பிரிக்ஸை பாதுகாக்கணும். இதுதான் கேம், இதுதான் ஜென்டில்மேன் கேம். முன்னாடி அந்த க்ரஷ் பண்ணதை கூட விடுங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, நீ எப்படி என் கையை பிடிச்சி இழுப்பன்னு சொல்லிட்டு மஞ்சரி ஆல்ரெடி ஒரு குழந்தை பெற்ற ஒரு அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கேமை வந்து டஃப் கொடுக்குறாங்க. அவங்கள போய் வாலண்டரை பிடிச்சி பிடிக்க அமுக்கிறாரு. எதுக்கு நான் கேட்குறேன். அவங்க என்ன பண்ணாங்கங்க, கையில் வந்து செங்கல் வச்சுருக்காங்களா? செங்கலை வச்சா டாஸ்க்கு படி நீங்கள் பிடிக்கலாம். டாஸ்க்கே இல்லாமல் எப்படி இப்படி? இதுக்கு சரியான ரெட் கார்டு கண்டிப்பாக இருக்குது. டாஸ்க்கு படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களோட கல் எடுக்க வந்தாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க உங்கள் கையை தான் எடுத்து விட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கம்முன்னு போயிட்டு உங்கள் கல்லாடி நின்று இருக்கணும். ஸோ இதுதான் வன்மத்தின் உச்சி. இதுதான் வந்து ஃபிசிக்கல் அட்டாக்கிங். போயிட்டு அமுக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் அமுக்கிறாரு. அவரோட கையில் இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி வராது நரம்பு. அப்படி அமுக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கிரிப்னஸ் வரும். அந்த மாதிரி ஒரு கிரிப்னஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு பிடிக்கிறாரு. அந்த கை வந்து தேவையில்லாத படாத இடத்தெல்லாம் படுது. அவங்க முடியல பாவம். ஏற்கனவே இந்த மாதிரி ரயான் பண்ணப்பே வந்து அங்கே வந்து விஜய் சேதுபதி சொன்னார். இப்போ இவரும் இந்த மாதிரி பண்ணி பயங்கரமான ஒரு பிரச்சனை மாட்டி இருக்கார். கண்டிப்பாக வந்துட்டு
இதுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இவர் அது யானை தன்மையில வந்துட்டு மண்ணவாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க பற்றி இந்த மாதிரி தான் கதை. நல்லா வந்துட்டு இவர் வந்துட்டுருக்காரு. போன வாரம் தான் அவருக்கு உன்னை வச்சு அரசியலும் பண்ணுவாங்க, உன்னை சுற்றி அரசியல் நடக்கும் பார்த்துக்கன்னு சொன்னார். ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்துட்டு எப்படின்னா தனக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்றது தெரியும். ப்ளஸ் ஆக்ரோஷம், இவருக்கு மட்டும் தான் ஆக்ரோஷம் வர மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் பண்ணுறாரு. ஏன் முத்துக்குமரன் வந்து 12 வருஷம் வந்துட்டு கராத்தே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளாம். ரயான் வந்துட்டு 8 வருஷமோ 4 வருஷமோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளாம். இவங்க அப்பாவே வந்து கராத்தே மாஸ்டர். இவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப கிக் பண்ண தெரியாதா? நம்மளுக்கு தான் வந்து எல்லாம் தெரியும்னு எல்லாமே பண்ணக்கூடாது. பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இது நீங்கள் நோட் பண்ணணும். அதுவும் அந்த மஞ்சரியை பிடிக்கும்போது அவரோட மூஞ்சை காமிக்கிறாங்க க்ளோஸ்அப்பில். அப்பா கொலவரி மாதிரி அப்படி பண்ணுறாரு. என்ன இது? இதுக்கு காரணம் விஜய் சேதுபதி அன்றைக்கே கொடுத்துருக்கணும். எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு கொடுத்துருந்தா அது பிரச்சனை இல்லை. சரி, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீமுக்கு தான் அதிகப்படியான கோபுரம் சர்றன்னு மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி சரியான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. ஆனால் டப்பா அருணோட டீமு பாவம் சாஞ்சி போய் கிடக்குது. ஃபஸ்ட்டு அதுதான் உழைச்சி முன்னேறினா மேலே முன்னேறுவான். பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, அதான் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார். சூப்பரான வார்த்தை. அதுதான் இங்கே அடுத்தவங்க உழைப்பில் வந்து சார் ஆனவோட உழைப்பில் வாழணும்னு நினச்சாப்புல பார்த்தா சரிஞ்சு போய் கிடக்குது கோட்டை. அதுக்கப்புறம் 2வது இதுக்கு தான் வந்து ஜெஃப்ரிக்கும் ரஞ்சித் அவங்க டீமுக்கும் வந்து பயங்கரமான காம்படிஷன் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போய் தெரில, பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு முத்து, மஞ்சரி, தீபக் இவங்க டீம் தான் வந்து அடித்து தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் ஹோல் விஷயத்தில் உங்கள் கண்ணோட்டத்தில் யார் மேலே உண்மையிலே தப்பு, இந்த கை பட்டதுக்கு காரணம் அடிப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.